அப்போ நபித்தோழர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஹதீஸுகளை எடுத்து காட்டி இதிலிருந்து நபித்தோழர்களை பின்பற்றணும்னு இருக்குதே என்று கேட்பார்கள். அதில் ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன், நீங்கள் என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களோட, ஹுலஃபான ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொன்னதையும் கேளுங்க, ஹுலஃபாய ராஷிதீன்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் சொல்வதையும் கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் நம்ம சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவது அவசியம். ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டு போயிட்டாங்க என்று சொல்வார்கள். இதில் பல விஷயங்களை கவனிக்கணும். முதலாவது, இந்த ஹதீஸு தான் அதுக்கு ஆதாரம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லணும்னா, ஹுலஃபாய ராஷிதீன்களை பின்பற்றணும் என்று தான் சொல்லணும். எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றணும்னு சொல்லக்கூடாது. எந்த சஹாபி சொன்னாலும் பின்பற்றலாம் என்று சொன்னால், ஹுலஃபாங்கிறவங்க ஒரு காலத்தில் ஒருத்தர் தான் இருப்பார், கலீஃபாங்கிறவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு காலத்தில் ஒருவர் தான் இருப்பார். ஒரு சமுதாயத்துக்கு 7-8 ஜனாதிபதி இருக்க மாட்டாங்க. ஹுலஃபான்னா ஜனாதிபதி, ஆட்சி பண்ணக்கூடியவர்கள். அப்போ ஆட்சி பண்ணக்கூடியவர்களை நீங்கள் அவங்க சுன்னத்தை கடைப்பிடியுங்கள் என்று வந்தால், இந்த சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி வாதிடணும்? கலீஃபாக்களை மட்டும் பின்பற்றணும்னு சொல்லணும். அந்தந்த காலத்தில் யார் கலீஃபா வர்றாங்களோ அவங்கள பின்பற்ற வேண்டும் என்று தான் வாதிட வேண்டும். இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டினான். இந்த ஹதீஸை சொல்வது என்னென்னு கேட்டால், கலீஃபாக்களை பின்பற்றுங்க என்று சொல்லப்படுகிறது. ஒரு நேரத்தில் 2-3 கலீஃபா கூட இருக்க மாட்டாங்க. அபூபக்கர் கலீஃபாவாக இருந்து அவர் தான் கலீஃபாவாக இருப்பார். அவருக்கு பிறகு உமர் கலீஃபா வந்து அவர் தான் கலீஃபாவாக இருப்பார். அப்போ ஒருத்தர் தான் இருப்பார் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒருத்தரை பின்பற்றுவதற்கு தான் இது ஆதாரம் ஆகுமே தவிர, அனைத்து சஹாபாக்கள் சொல்வதையும் பின்பற்றுவதற்கு இது ஆதாரம் ஆகாது. அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இது ஆதாரமாக காட்டக்கூடாது. அவங்க தங்கள் நிலையை மாற்றிக்கிட்டு காட்டணும். எப்படி காட்டணும்? கலீஃபாக்களை பின்பற்றணும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது போல கலீஃபாக்கள் சொல்வதையும் பின்பற்றணும் என்று அவங்க வாதிட்டால்தான் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, சரி கலீஃபாக்களை பின்பற்றலாமா? கலீஃபாக்களை பின்பற்றுறதுக்கு தான் இது ஆதாரம்னு வருது. கலீஃபாக்களை பின்பற்றலாம் என்று சொன்னால், நம்ம இத்தனை நாட்களாக உங்களுக்கு சொல்லி வந்த வஹியை தான் பின்பற்றணும், அல்லாஹ்விலிருந்து வந்தது தான் மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வஹி இல்லாமல் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அல்லாஹ்வால் அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஹி அல்லாத அவங்களுடைய உலக சம்பந்தமான நடவடிக்கைகளில் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் சான்றுகள் இருக்கும் பொழுது, அப்போ இந்த கலீஃபா சொல்வதை பின்பற்றுவதற்கு இந்த அர்த்தம் நம்ம கொடுத்தால் என்னவாயிரும்? அவருக்கு வஹி வருதுங்கிற அர்த்தம் ஆயிரும். கலீஃபா ஆயிட்டதுனால் அவர் சொல்கிறதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா? ஜனாதிபதி ஆயிட்டார் என்று சொன்னால் அந்த அர்த்தத்தில் இருக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்க முடியாது என்ற கோணத்தில் வைத்து அந்த ஹதீஸை முழுமையாக நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால் இவங்க சொன்ன கருத்தில் அது இல்லை. இந்த துண்டை மட்டும் சொல்லுவாங்க. ஹதீஸ் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டு, அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன், என் சுன்னத்தையும் கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வந்து சொல்வதாக இருந்தால் அதை ஒரு முழு அளவுக்கு வாசித்து பார்த்தால் இது வந்து இந்த மேட்டரை சொல்லவே இல்லை. இது என்ன சொல்லுது பாருங்க. முழுமையாக அந்த ஹதீஸை படித்தோம்னு சொன்னால், அப்போ ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை தொழுகை சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட, அந்த அளவுக்கு கண்ணீர் சொட்டுகிற வகையில் அந்த உரை இருந்தது. உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்குகிற வகையில் அந்த ஒரு சொற்பொழிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்துகிறார்கள். அது எந்த அளவுக்கு நிகழ்த்த, ஒருத்தர் சொல்கிறாரு, இன்ன ஹாதிஹி மௌஇலத்து முவத்தாயின், விடை பெற்று செல்லக்கூடியவர், நாளைக்கு மரணிக்க போகிறாரு அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய உரை மாதிரி இருக்கிறது. தான் மரணிக்க போகிறோம் என்பதையெல்லாம் மையப்படுத்தி அதுக்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த உரையில். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த உரை முடிந்த பிறகு ஃபமாதா தாகது இலைஹானா யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை, இதுக்கு எங்களுக்கு என்ன நீங்கள் வசியத்து பண்ணுறீங்க? உங்கள் உரையை கேட்டால் உங்களுடைய மரணத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறது. நீங்கள் உலக வாழ்க்கையிலேருந்து விடை பெற மாதிரியான ஒரு மீனிங்கில் உங்கள் உரை இருக்கிறது. அப்படின்னா நாங்கள் இனி எப்படி நடக்கணும், அதுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வசியத்து என்னவென்றால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒஸ்ஸம்இ வத்தாஅத், செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள். காது கொடுத்து கேளுங்கள்,
கட்டுப்பட்டு நடங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கட்டுப்பட்டு நடங்கள் என்பது எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய அரசு இருக்குமே ஆனால் அதுக்கு கட்டுப்படுறத சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் அவருக்கு செவி கொடுங்கள், நீங்கள் கட்டுப்படுங்கள்ங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எந்த கட்டுப்பாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க? இபாதத்து விஷயத்தையோ மார்க்க விஷயத்தை சொல்லலை, அது முடிஞ்சு விட்டது. இவங்க சொல்வதற்கு மிச்சம் வைக்கலை. சஹாபாக்களோ ஹலீஃபாக்களோ சில விஷயங்களை மார்க்கம்னு சொல்கிற அளவுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் பாக்கி வச்சுருந்தாங்களா? இவங்க அந்த பாக்கியை சொல்ல போகிறாங்களா? இல்லை. நிர்வாகம்னு அரசாங்கம்னு அமைந்த பிறகு ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அது நடத்துவதற்கு நிதி வேணும், சில சட்டங்களை போடுவாங்க. இந்த இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வைங்களேன், சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை லைட்டு, மஞ்சள் லைட்டு, சிவப்பு லைட்டுன்னு போடுவாங்க. அது எதுக்கு போடுறான்? சிவப்பு லைட்டு போட்டால் நில்லு, மஞ்சள் லைட்டு போட்டால் ரெடி ஆகிக்க, பச்சை லைட்டு போட்டால் ஓடு அப்படிங்கிறதுக்காக டிராஃபிக் ரூல்னு வைக்கிறான்னு வைங்களேன். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் கூட இப்படி ரூல் வைக்கும். எதுக்கு வைக்குது? நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கணும், போகலாமா? இதெல்லாம் கட்டுப்படணும். இது மார்க்கம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரூலுக்கு கட்டுப்படணும், நல்ல விஷயங்களை அனுசரித்து போடுவார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் போடக்கூடிய சட்டங்கள் விதிகள், ஒரு சாலை விதியை போடுவாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கட்டடம் தேவைப்படும், பொது இடத்துல சாலை விஸ்தீர்ணப்படுத்துவாங்க. உன் இடத்த கொடுத்து காலி பண்ணிட்டு போ, ரூபாய் வாங்கிட்டு போண்டு அந்த இடத்த அரசாங்கமே எடுத்துக்கொள்ளணும், கட்டுப்படணும். அப்போ ஒரு அரசாங்கம் இஸ்லாமிய அரசு அமைந்து விட்டது என்று சொன்னால், ஒரு அபிசீனிய அடிமை இருக்கார, அவர் மட்டமாக நீங்கள் நினைப்பீங்கல்ல, அவர் கையில் ஆட்சி வந்து விட்டால் கூட அவருக்கு கட்டுப்படுங்கள். அப்போ எந்த கட்டுப்படுறது சொல்கிறாங்க? இதில் அரசாங்கத்தை மார்க்கத்து விஷயத்து சொல்லவே இல்லை. மார்க்க விஷயத்தில் யாருக்கும் முடிவு சொல்வதற்கு மிச்சம் வைக்கலை, பூர்த்தி ஆயிடுச்சு. அல்லாவே அல்லையோ அக்குமலத்திலுக்கும் தீனக்கும், தீனை ஃபுல் பண்ணிட்டேன்ட்டான்ல, நான் முழுமையாக்கி விட்டேன்கிறான். அப்போ அல்லாவும் மார்க்கத்தை முழுமையாக்கி ரசூலும் எந்த குறையும் இல்லாமல் விளக்கம் தந்து விட்டு போயிருக்கும் பொழுது, பின்னாடி வர்ற கலீஃபாவோ அரசரோ தலைவரோ மார்க்கத்தில் ஒரு 2 ரக்காத்தை கூட்டுவதற்கோ அல்லது புதுசாக ஒரு தொழுகை உண்டாக்குவதற்கோ புதுசாக ஒரு திக்கரை கற்று தருவதற்கோ அவருக்கு அதிகாரம் இருக்குதா? தேவை இருக்குதா? முடிந்து விட்டது. அதைத்தான் அவரே ஃபாலோ பண்ணணும். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நான் போன பிறகு செதறி போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யம் உண்டா இருக்கிறது, கஷ்டப்பட்டு ஒரு இஸ்லாமிய நாடு உண்டா இருக்கிறது, அதுக்கு தான் வசியத் பண்ணுறாங்க. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், ஒ சம்இ ஒ தஆ, காது கொடுத்து நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ஒயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனிய அடிமையாக இருந்தாலும், 4 கலீஃபா பற்றி இது பேசலை, அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ஃபைன்னஹு மை ஐஷ் மின்கும், எனக்கு பிறகு நீங்கள் உயிரோடு வாழக்கூடிய மக்கள் யரா இஃப்திலாஃபன் கசீரா, நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள், எனக்கு பிறகு நிறைய முரண்பாடுகளை காண்பீர்கள். ஒய்யாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன், முஹதசாத்தில் உமூர், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹா லலாலா, அது வழிகேடு. ஒமன் அதரக்க தாலிக்க மின்கும், இந்த நிலையை யார் காணுகிறீர்களோ ஃபஅலைஹி பி சுன்னதி, அவர் என்னுடைய சுன்னத்தையும் சுன்னத்தில் குலபாய ராஷிதீன், குலபாய ராஷிதீனுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள்ங்கிறாங்க. இந்த குலபாய நேர் வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க? புதுசு புதுசாக உண்டாக்கிடுவாங்க, அதெல்லாம் கேட்டுறாதீங்க, அதை முதல் சொல்லிவிடுறாங்க. ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களுக்கு அனுமதி கிடையாது. நான் சொன்னது மட்டும்தான், எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட எந்த காரியத்தையும் கேட்காதீங்க. கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னால் என் சுன்னத்தையும் குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தாகவும் இருக்கும். நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் தங்களுக்கு என்று ஒரு சுன்னத்தை வச்சிருக்க மாட்டாங்க. என்னுடைய சுன்னத்தையோ அல்லது நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சுன்னத்தையோ ரசூலுல்லாஹ் சொல்லலை, 2 சேர்த்து சொல்கிறாங்க. அது என் சுன்னத்தாகவும் இருக்க வேண்டும், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தாகவும் இருக்க வேண்டும். அப்போ என் வழிமுறையாகவும் கலீஃபாக்கள் வழிமுறையாகவும் இருந்துச்சு, அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளணுமே தவிர புதிதாக உருவாக்கப்பட்டது பின்பற்றக்கூடாது. அப்போ இந்த குலபாய ராஷிதீன்கிறவங்க பேரில் புதுசாக ஒன்று உண்டாக்கினாங்கன்னு வைங்க, அதெல்லாம் கேட்டக்கூடாது. என் சுன்னத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணி நடந்தார்களே ஆனால் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். முஹதசாத்துல் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அதை கேட்கக்கூடாது என்று சொல்லிட்டு அல்லு அலைஹா பின் நவாஜிதி, இந்த குலபாய ராஷிதீன் யார் தெரியுதா? என்னுடைய சுன்னத்தை கடவாய்ப்பற்களால் கடித்து கொண்டவர்கள். கடவாய்ப்பழ முன்பொருளில் கடிச்சிங்கன்னு வைங்க, ஒரு பொருளை இழுத்தா பிடிங்கிடலாம். கடவாப்பழ கடிச்சிட்டிங்கன்னா முடியாது. கடவாப்பழ ஒரு துணியை கடிச்சிருங்க, அடுத்து இழுக்க சொல்லுங்க பார்ப்போம், யாராலும் இழுக்க முடியாது.
முன்பல்ல கடிச்சீங்கன்னா இழுத்தீங்கன்னா பல்லோட சேர்த்து கூட இழுத்துட்டு வந்தாலும் வந்துடும் வழங்குதா. அப்போ கடவாப்பல்ல கடிக்கிறது ஸ்ட்ராங்காக கடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கலீஃபாக்கள் யார் என்று கேட்டால் அல்லு அலைஹா பின் நவாஜிது, என்னுடைய சுன்னத்தை கடவாய் பற்களால் கடித்து கொண்டார்களே அவங்க சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லுது. அப்போ அந்த கலீஃபாக்கள் வந்து என் சுன்னத்தை கடவாப்பல்ல கடிச்சு இருக்கணும், என் சுன்னத்துப்படி அவங்க நடக்கணும். அப்படி நடந்தால் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என் சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன் சுன்னத்தையும் பின்பற்றணும். ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால் அவங்க என்னுடைய சுன்னத்தை கடவாய் பற்களில் கடித்து கொண்டவர்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தார்கள், அதை நீங்கள் பின்பற்றணும் என்றும் சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சிடுறாங்க, ஒய்யாக்கு மோததாத்தில் உமூர், புதுசு புதுசாக உண்டானதை ஏற்றுக்கிறாரு. புதுசு புதுசாக உண்டானதுன்னா எனக்கு பிறகு உண்டாரு. ரசூலுல்லாஹி என் மரணத்துக்கு பிறகு எது உண்டானாலும் அது புதிதாக உண்டாகுனது தான், அதை கேட்டக்கூடாது என்று இவ்வளவு ஷரத்துக்களை எல்லாம் போட்டு இதை சொல்லுகிறார்களே. ஆனால் இது வந்து சஹாபாக்களை பின்பற்ற ஆதாரமாயிருமா? எல்லா சஹாபாக்கள்னு சொல்லப்படவும் இல்லை. ஹலீஃபான்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பின்பற்ற சொல்கிறாங்க. அந்த ஒருத்தரை கூட என்ன கண்டிஷன் போடுறாங்க? புதிதாக ஒரு எதையாக உண்டாகி இருக்கக்கூடாது, இருக்கிறத நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலில் இருந்து எது இருக்குதோ அதை நடைமுறைப்படுத்துவாரேயானால், அதுக்கு உத்தரவு போடுவாரேயானால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கடைப்பிடிக்கணும் என்கிற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது திருமதியில், அஹ்மதில், இன்னும் பல ஹதீஸில் இருக்கிறது. இதில் எல்லா ஹதீஸ்லையுமே என்ன வருதுன்னு கேட்டால் இதை சேர்த்தே சொல்கிறாங்க. இது கடவாய் பற்களால் கடித்து கொண்டார்கள்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில், அபுதாவுது, இப்னு மாஜா, அஹ்மது, தாரமி, இதில் எப்படி வருதுன்னு கேட்டால் சுன்னத்துல் குலஃபாய் ராஷிதீனை பின்பற்றுங்கள் சொல்லிவிட்டு ஈயாக்கும் மோததாத்தில் உமூர், அதே நேரத்தில் உங்களை எச்சரிக்கிறேன், புதுசாக உண்டாக்குனதாக இருந்தால் கட்டுப்பற்றாதீங்க. குலஃபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு என் சுன்னத்தையும் குலஃபாக்க ராஷிதீன்கள்னு சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க? ஈயாக்கும் மோததாத்தில் உமூர், புதிய காரியங்களில் எச்சரிக்கிறேன். அப்படி வைன்னக்குள்ள முஹதஸத்தின் பிதா, புதிதாக உண்டாக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் அது பிதத்தாக இருக்கும். குள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாக இருக்கும், அதில் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்போ குலஃபாய ராஷிதீன்கள் நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சொல்வார்களே, ஆனால் என் சுன்னத்துப்படி அவர்களை ஏதாவது சொன்னால் கேளுங்கள், அதில் இல்லாமல் புதுசாக உண்டாக்கி சொன்னால் கேட்காதீங்க. அப்போ இங்கே பின்பற்றுவது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை காட்டி அவங்க உங்களை வழி நடத்தினா தான் கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்லாமல் அவங்க ஒன்றை உண்டாக்கினார்களே, ஆனால் கலீஃபா ராஷிதீன்களை உண்டாக்கினாலும் சரி அது என்னவாகாது, மார்க்கமாகாது. இவ்வளோ அழகாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இது எப்படி சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவது ஆதாரமாக இருக்க முடியும்? கலீஃபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் அதுவும் கண்டிஷனோட. என்ன கண்டிஷனோட? அந்த கலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கடவாய்ப்பல்ல கடித்து அதன்படி உங்களை வழிநடத்தினாரே, ஆனால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். புதிதாக உண்டாக்கினாரே ஆனால் கட்டுப்படக்கூடாது. அழகான கண்டிஷனோட போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து எதுக்கு ஆதாரமாகாது? சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்பதற்கு ஆதாரமாகாது. கலீஃபாக்களை, நேர்வழியில் நடக்கிற கலீஃபாக்கள் சுன்னத்துப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கடவாய்ப்பொருட்களால் கடித்து அதன்படி வழி நடத்தினால் நீங்கள் கேளுங்கள், அவங்க இஷ்டத்துக்கு வழி நடத்தினால் கேட்காதீங்க அப்படிங்கிற கருத்தில் சொன்னதை வந்து அந்த ஒரு சின்ன துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்ன என்ன சொன்னாங்க பின்ன என்ன சொன்னாங்கன்றெல்லாம் விட்டு விட்டு சொல்கிற காரணத்தினால அது ஒரு தவறான ஒரு அர்த்தம் அதில் வந்து விடுகிறது. இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. அடுத்ததாக என்ன வரும்னு கேட்டால்